Hello friends, இந்த வீடியோல நாம எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல cauliflower இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் cauliflower எடுத்துர்க்கேன். நல்லா டேப் வாட்டர்ல 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது corn flour ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு corn flour சேர்த்துக்கிறேன். இது மைதாவை ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஈக்குவலா இருக்கும் ரெண்டுமே. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா தண்ணி தெளிச்சு தான் பிசைரிக்கணும். தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் அது தண்ணி மாதிரி ஆயிரும். ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் இது நம்ம தோசை பேட்டர்லாம் இருக்கு இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பிசைரிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், லேசாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இதோ இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃப்ரையிங் பேனில் ரீஃபண்ட் ஆயில், அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுமே நம்ம காலிஃப்ளவர் ஒன்றா சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிட்டோம். அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே நல்லா ஒரு லைட் கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துருக்கங்காட்டி இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதே ஃப்ரையிங் பேனில் மஞ்சூரியனுக்காக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு, ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட குட்டியாக நறுக்குனா பூண்டு. ஏன்னா மஞ்சூரியனை பார்த்திங்கன்னா பூண்டோட ஃப்ளேவர் தான் நல்லா தூக்கலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பூண்டு ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். இது வந்து வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். கேப்சிகம் இருந்தால் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், க்ரீன் சில்லி சாஸ், இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் கார்லிக் சில்லி சாஸ், இதுவும் அதே அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூடி எடுத்துக்கிட்டேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சோயா சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா. இது வந்து டொமேட்டோ கெச்சப், இது வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட. நம்ம சோயா சாஸ் சேர்த்துட்டிங்க, அதனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. வேணும்னா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வினிகர். இது கார்ன்ஃப்ளவர் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேட்டரையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை சேர்த்தா நம்மளுக்கு நல்லா மஞ்சூரியன் வந்து நல்லா கிரேவி மாதிரி கெட்டியாக கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு டக்குன்னு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அது கெட்டியாயிரும். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பரட்டி விட்டுறணும். எல்லா காலிஃப்ளவர்லேயும் அந்த மசாலா இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிட்ற பிளேட்டுக்கு மாற்றி என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட யம்மியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி, அதாவது கோபி மஞ்சூரியன் ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு சாப்பிட்ற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரீட்லலாம் சாப்பிடுவோம் இல்லையா, ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடுவோம், அதே மாதிரியே டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதுக்கு மேலே வந்து ஃபைனல் டச்சிங்க்கு நம்ம கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு, அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன். ஏன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் பக்கத்தில் கிடைக்கல, அதனால் இதை மட்டும் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதுவும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.